திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தி ஆகுமே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 63 நாயன்மார்கள்ல ஒருவரான கலிக்கம்ப நாயனாரோட குரு பூஜை இன்னைக்கு. இந்த கலிக்கம்ப நாயனார் யாரு, அவர் எப்படி சிவபெருமானோட போய் கலந்தார் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கலிக்கம்ப நாயனார் பிறந்து வாழ்ந்து வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் போற வழியில இருக்கக்கூடிய திரு தூங்கானை மாடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெண்ணாகடம் திருத்தலம். இது சிவபெருமான் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற திருத்தலம். தூங்கு ஆனை மாடம். ஒரு யானை தூங்கும் பொழுது எப்படி உருவம் இருக்குமோ அது மாதிரி இருக்கக்கூடியதான அழகான கோவில். அதனாலதான் இந்த கோவிலுக்கு பேர் திரு தூங்கு ஆனை மாடம். பெண்ணாகடம்ன்ற ஸ்தலம் கெடில நதி ஓடக்கூடிய ஸ்தலம். இந்த இடம் சுவாமி ஸ்வயம்பு மூர்த்தி, பிரளய காலேஸ்வரர் அப்படின்றது சுவாமியுடைய திருப்பெயர். இந்த இடத்துக்குள்ள தேவேந்திரன், காமதேனு, தேவகன்னியர்கள் எல்லாரும் பூஜை பண்ணியிருக்கா. ஒரு சமயம் இந்திரனுக்காக தேவகன்னியர்கள் மலர் பறிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வராங்க. அப்போ இந்த இடத்துல இருந்த ஸ்வயம்பு சுவாமியை பார்த்து அவருடைய அழகுல மயங்கி இங்கே சிவபூஜை பண்றதுக்காக தங்கிடுறாங்க. அவங்கள காணமே அப்படின்றதுக்காக தன்னுடைய முதல்ல காமதேனுவை அனுப்புறார் தேவேந்திரன். காமதேனுவும் பார்த்து சுவாமியுடைய அழகுல மயங்கி காமதேனுவும் இங்க பூஜை பண்ண உட்கார்ந்துடுறது. அதுக்கப்புறம் தேவேந்திரன் தன்னுடைய வெள்ளை யானையை அனுப்புறார். வெள்ளை யானையும் இங்க சுவாமியுடைய அழகுல மயங்கி பூஜையில உட்கார்ந்துடுறது. இப்படி அனுப்பின யாரும் திரும்பி வராம இருக்கிறதுனால கோபம் கொண்ட தேவேந்திரன் தானே இறங்கி இந்த இடத்துக்கு வரும்பொழுது சுவாமியுடைய அழகுல மயங்கி அவனும் சிவ பூஜை பண்ண உட்கார்ந்துடுறான். அப்பேற்பட்ட அருமையான ஸ்தலம் பிரளயகாலேஸ்வரர் அப்படின்றது சுவாமியுடைய திருப்பெயர். அழகிய காதலி அப்படின்றது அம்பாளோட திருப்பெயர். எவ்வளவு அழகான பேர் இல்லையா? அதுவும் இல்லாம திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில முக்கியமான இடமும் இந்த ஸ்தலம். ஏன்னா திருநாவுக்கரசருடைய தோள்பட்டை இரண்டிலுமே சூலக்குறியும் இடபக்குறியும் பொறிச்சிருப்பாங்க. அது பொறிக்கப்பட்ட இடம் இந்த இடத்துலதான். சுவாமியை திருநாவுக்கரசர் வேண்டிக்கிறார். இந்த மாதிரி தான் ரொம்ப காலம் சைவ சமய மதத்தை விட்டு வேற மதத்துல இருந்ததுனால தன்னுடைய உடம்புல பிடித்த அழுக்குகள் நீங்குவதற்காக சைவக்குறியான ரிஷபக்குறியும் திரிசூலக்குறியும் தனக்கு உடம்புல பொறிக்கணும்னு திருநாவுக்கரசர் வேண்ட சிவபெருமான் இந்த கோவில்ல இருந்து இருக்கும் பொழுதுதான் ஒரு பூதகணத்தை அனுப்பிச்சு நாவுக்கரசருடைய 2 தோள்பட்டையிலையும் இந்த குறிய பதிக்கிறார். இப்பேற்பட்ட ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அதுவும் இல்லாம நீங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும், சுவாமி ரொம்ப அழகா ஒரு அழகான கோவில் கொண்டு இருப்பார். அந்த கோவிலுடைய 3 பக்கத்திலையும் கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடியதான இந்த 3 பக்கத்திலையும் பலகணிகள், அதாவது ஜன்னல்களால மூடப்பட்டிருக்கும். கர்ப்ப கிரகத்தோட முதல் வாயில தவிர மிச்ச 3 பக்கங்களையும் பலகனி கொண்டு மூடி பலகனியால அழகா நம்மளால சுவாமியை போய் பார்க்க முடியும். பலகனினா ஜன்னல். அந்த ஜன்னல் மூலமா சுவாமியை பார்க்கலாம். இப்பேற்பட்ட அருமையான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல பிறந்தவர் தான் கலிக்கம்ப நாயனார். கலிக்கம்ப நாயனாருக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, சிவனடியார்கள் யார் வீடு தேடி வந்தாலும் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவர்களை உபசரிச்சு அவர்களுக்கு அன்னமிட்டு அனுப்புதல் அப்படின்றது தான் கலிக்கம்ப நாயனாருடைய வழக்கம். அவர் கல்யாணம் பண்ணி கொண்டு தன் மனைவியோட இல்லறத்துல சுகமா வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அப்பேற்பட்ட அடியவர் ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, சிவனடியார்களை எல்லாம் வரிசையா உட்காத்தி வச்சு எல்லாருக்கும் தன்னுடைய கைகளால பாத பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியார் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கலசத்துல நீரை கொண்டு விட அதாவது கலிக்கம்ப நாயனார் பாத பூஜை பண்ணுவார். இப்படி அவர் பாத பூஜை பண்ணும் பொழுது ஒரு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அடியார்கிட்ட வரும்பொழுது மட்டும் அந்த மனைவியார் அந்த தண்ணீரை விடுறதுக்கு தயங்குறா. ஏன்னா அந்த அடியார் உருவத்துல இருக்கிறவர் யார் அப்படின்னா, கலிக்கம்ப நாயனாருக்கு முன்னாடி பணியாளா வேலை பார்த்தவர். என்னடா ஒரு பணியாளா வேலை பார்த்தவர் உட்கார்ந்துருக்க, அவருக்கு போய் தன் கணவன் கால அலும்பி பண்ணணுமா அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா, கலிக்கம்ப நாயனாருக்கு கோபம் வந்துடுறது. ஏன்னா வந்திருக்கிறவர் சிவனடியார் உருவத்துல இருக்கார். சிவனடியார் உருவத்துல யார் விபூதி தரித்து ருத்ராட்சம் போட்டிருக்காங்களோ அவங்கள சிவனாவே பாவிக்கணும் அப்படின்றதுதான் விதி.
ஆனா மனைவியார் இப்படி தயங்கினதுனால என்ன பண்ணார் அப்படின்னா, கலிக்கம்ப நாயனார் கோபம் கொண்டு வாள கொண்டு தன்னுடைய மனைவியுடைய கைகளை அரிந்துடுறார். அரிந்துதல்னா வெட்டுதல், அரிந்துடுறார். அரிந்தின உடனே என்ன ஆறுது அப்படின்னா, அப்படியும் தன்னுடைய பாத பூஜையை நிறுத்தாம தொடர்ந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் உட்கார்த்தி வச்சு சிவ பூஜை பண்ணி அவங்களெல்லாம் சிவனாவே பாவிச்சு அவங்களுக்கு அன்னமிட்டு அனுப்புறார். இப்படி வந்த எந்த அடியார்கிட்டையும் மாறுதல் கிடையாது. விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருந்தா அவங்க சிவனடியார், அவ்வளவுதான். அவங்க கிட்ட எதுலையுமே மாறுதல் கிடையாது அப்படின்றதுனால, எப்படி மாறுதல் இல்லாம சிவபக்தியை கொண்டிருந்ததுனால அந்த இடத்துல கலிக்கம்ப நாயனாருக்கு சுவாமி ரிஷபாரூடத்துல காட்சி கொடுக்கிறார். மனைவி கை அரிபட்டதுனால சிவனை நினைச்சுட்டே மயங்கி விழுந்துடுறா. அப்போ மனைவிக்கும் கைகளை சுவாமி திருப்பி கொடுத்து மனைவியோட சேர்ந்து கலிக்கம்ப நாயனார சுவாமி தன்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போறார். அது இன்னைக்கு தான். இந்த திருநாள்ல தான் கலிக்கம்ப நாயனார் சுவாமியோட போய் கலந்த நாள். அதனால தான் அவருடைய குரு பூஜையை இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். அதனால சுவாமியை பத்தியும், அதாவது பிரளயகாலேஸ்வரரையும் பத்தி தெரிஞ்சுண்டு கலிக்கம்ப நாயனாரையும் பத்தி சேர்த்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாயன்மாருடைய குரு பூஜை வரும்பொழுதும் அடியனால முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த இடத்துல கதையா சொல்லி பதிவிடணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிற பதிவு இது. இந்த மாதிரி ஒரு குரு பூஜை வரும்பொழுதும் தவறாமல் அடியார் பெருமக்கள் இங்க சிவனடியார்களுடைய திருத்தொண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.